ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோவில் வந்து ஐயோ, இந்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுங்க. ஸோ எல்லாமே இதை வந்து கேமுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஸோ விக்ரம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் காலைல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ப்ரொமோவாகவும் போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க திவ்யா மேலேயும் கனி மேலேயும் பயங்கர கோவம் இருக்காங்க. அந்த கோவத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்னையிலேருந்து சாண்ட்ராவுடைய ஆட்டம் அப்படிங்கிறது துவங்குது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக தெரியுது. சரி, இப்படி உட்காராம ஓரமாக போய் நின்று புலம்பாமல் ஆட்டத்தை இனிஷியேட் பண்ணால் நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்க்குறதுக்கு ரெடி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேமோட டைமென்ஷன் மாறினா சரி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே தான், திவ்யா கூட நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், கனி கூட ஃபைட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அழுதுட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. சரியா? ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரொமோ ஒன்றில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் முதல் ப்ரொமோவில் சாண்ட்ராவும் விக்ரமும் வந்து திவ்யா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் பழைய கதை தான், அது எதுவும் புதுசு கிடையாது. அதாவது அந்த திவ்யா வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க தெரியுமா, பிரச்சனை போன பிறகு அவங்க வந்து அந்த அது பேர் என்ன, அந்த கபோர்டு அதை போய் உட்காந்துக்கிட்டு உடனே ட்ரெஸ் வைக்கணும், எனக்கு வழி விடு, நான் ட்ரெஸ் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வெறுப்பேற்றி விட்டு பிரஜன் வந்து அவள் இப்போ தான் போயிருப்பார் அப்படிங்கிறது தெரியும்ல, அப்படி இருந்தும் வந்து வெறுப்பேற்றிட்டு அம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுல. அது எதனால் பண்ணா அப்படின்னா, பிரஜன் மேலே அவள் வந்து போகணுன்னு நினச்சா, அவள் அண்ணன் சொல்லி நினச்சி ஏமாற்றி அவரை வந்து டார்கெட் பண்ணி அவள் வந்து அவளை முடிச்சு விட்டு இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணி முடிச்சு விட்டா. அழகாக பேக் பண்ணி நான் வச்சுருந்ததை உள்ளே வைக்கணும்னு சொல்லி கேட்டால் இப்போ எனக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆகும் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இது முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகிப்போச்சு. இன்னமும் இந்த டாப்பிக்கை வச்சுக்கிட்டு திவ்யா இப்படி பண்ணிட்டா, திவ்யா வந்து ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறது அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக கண்டிப்பாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அப்படி தோணுதுன்னா சொல்லுங்கள். அதாவது ஆக்ஷன் என்ன, ரியாக்ஷன் வந்துருச்சு. யார், நம்ம இவங்ககிட்ட இருந்து, திவ்யா கிட்டேருந்து. அதுக்கு நீ என்ன கொடுக்க போகிற? அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, நீ என்ன கொடுக்க போகிற? நீ சும்மா உட்காந்து புறணி பேசுகிறது தான் இங்கே வந்தீங்களா சாண்ட்ரா? எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து டியூன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து செமையாக வந்து பார்த்திங்கன்னா விளாட்லாம் கேம். அதை விட்டுட்டு அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து உட்காந்துக்கிட்டு அதே வந்து பேசிக்கிட்டு இன்னும் எதையும் மூவ் பண்ணிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அது எப்படி இந்த இது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி இந்த இது வந்து இதுவே மனசுக்குள்ளே எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய் என்னடா இது, நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது எப்பயோ முடிஞ்ச விஷயத்த இன்னமும் வந்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ண போகிறேன், அவங்க இதை எதுக்கு பண்ணாங்க தெரியுமா, ஏன் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது, இந்த முதல் காட்டுறது அப்படிங்கிறது நிஜமாகவே கேடு கட்டுத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? இன்னொன்று, அதுக்கு என்ன நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்க? இப்படி நீங்கள் உட்காந்துட்டு சும்மா அப்படியே ஓட்டிடலான்னு பார்க்குறீங்களா? சுப்ரமாக ஒன்று பாருங்கள், என்னை விட பிரஜன் கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்தால் நான் பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே உட்காந்துருந்தேன். பட் அக்செப்ட் பண்ண முடியல என்னால். பட் அவள் அப்படி தெரிஞ்சும் அவள் என்னென்ன பண்ணா பாரு. பெட்டி வந்துருச்சு, அவங்க பெட்டி எடுக்கணும், கபோர்டு ஓப்பன் பண்ணுறாங்க, கபோர்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஐயோ சாண்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துரு அப்படின்னு. அவங்க பெட்டியை தூக்கி உள்ளே வைக்கணும், கபோர்டு வேணும். எப்படி இருக்கும்? ஒருத்தன் போயிருக்கான் அப்போ தான் உடனே பாடி எடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு இலை வீட்டிலேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து கனி வந்து பார்த்திங்கன்னா சீப்போ அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப எனக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காணாநாத்திட்ட போய் சொல்லி, காணாநாத் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் போய் எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம், நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்குப்பா, ஓகேவா? ஸோ எல்லோரும் சுற்றி நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து காணாநாத் சொல்ல, சரி எல்லாம் சீக்கிரம் கிளம்புறாங்க. 2 மினிட்ஸில் வந்து கனியை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாண்ட்ரா. அப்போ வடபழனி ஆயா இல்லை, இனிமேல் வட சென்னை சந்திரா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாமா? நிஜமாவா புரிஞ்சிக்கலாம்?
தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி. சரி, விக்ரம் கிட்ட காலைல பேசும்போது இன்னும் நிறையா கேமிங் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஐஸ் கொடுத்தேன்னு சொல்லி பிரஜன் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? நான் வந்து சாண்ட்ராக்கு தான் கொடுக்க போனேன். பட் திவ்யாவுக்கு நீ குடுன்னு சொல்லி அவர் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தங்கச்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு இல்லைன்னு சொன்னோடனே, நான் தான் பார்த்தீங்கன்னா தங்கச்சியா பிரஜன்கிட்ட அவகிட்ட நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரிலாம் சொன்னேன். பட் அவள் அதை எடுத்து ஒரு கார்டாக ப்ளே பண்ணி பிரஜனை வெளியே அனுப்புனது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஜோக்காக என்னை ஒரு சீரியஸ் இஷ்யூ கலாய்ச்சி பிரஜனும் அவரும் சேர்ந்து கலாய்ச்சி என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதில் தான் நான் சொன்னேன், நீ போய் பிரதன் கூட ஜாலியாக போய் சிரிச்சு விளாண்டுட்டு என்னோடய எமோஷன்ஸ் யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு, இந்த அவங்க அப்பா இறந்தாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க தெரியுமா? உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தபோது இவங்க போய் நின்னவொடனே எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? போ, எதுக்கு நீ வர இங்கே? அங்கே போய் நீ சிரிச்சிட்டு இருக்க, நீங்களும் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரியுமா? அது கூட பர்சனலாக எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார் டிசம்பர் மாதம். அதை நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்தில் இருந்தாங்களே. ஸோ அதையும் ஸோ நீ மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுவியா திவ்யா? நாங்களும் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ திவ்யா பார்த்தீங்கன்னா, திவ்யா பற்றியும் கனி பற்றியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கானா வினோத் கிட்ட நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சாண்ட்ரா. ஸோ இதுதான் இந்த கேமை சேஞ்ச் பண்ண போல் தருணமா? எப்போ பேச போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் பேசுனாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா சும்மா கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் பார்த்தீங்க தெரியுமா? சும்மா இறங்கி நின்று ஆடினாங்க பாருங்கள். அந்த காலை தூக்கி போட்டு ஒரு டாஸ்க்கு, சீக்ரெட் டாஸ்க், ஹோட்டல் டாஸ்கில். அந்த மாதிரி இதில் கேமை இன்வால்வ் பண்ணி நிஜமாகவே இந்த திவ்யா மேலேயும் கனி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து அவங்களுடைய கேமை உடைச்சாங்க அப்படின்னா நிஜமாகவே சாண்ட்ராக்கு ஒரு பல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நானும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். கமான் சாண்ட்ரா. ஏன்னா எப்பயுமே இந்த பார்வதி பற்றி தான் ஃபோக்கஸ் இருக்குது. பார்வதி கமருதீன், பார்வதி அரோரா, இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கிறப்ப திவ்யா சாண்ட்ரா, திவ்யா கனி, கனி சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வரும்பொழுது இந்த கேமோட டைமென்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? இன்னொரு பக்கம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இந்த நைட்டு சாண்ட்ரா அத்தனை உண்மைகளையும் போட்டு பார்வதி கிட்ட உடைச்சாங்க. கமருதீன் அரோரா பின்னாடி போயிடுவான், கமருதீன் இது அது, கமருதீன் கிட்ட உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ பார்த்துருந்துக்கோ, அவன் பின்னாடி போகாத, அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணி உன்னை குளில் தள்ளி விட்ருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, உன்னை வச்சு தான் அவன் கேம் ஆடிட்டு இருக்கான், அவனும் சரி அரோராவும் சரி நீ தான் வாழ்க்கை பிச்சை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு பல உண்மைகளை மூஞ்சிக்கு நேராக உடைச்சாங்க. மேபி சாண்ட்ரா டைட்டிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, கேம் சேஞ்சர் ஆப்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.